இது வந்து வீடுன்னு சொல்ல முடியாது, இது நினைவுகளோட கட்டமைப்புன்னு சொல்லலாம். இது வந்து 70 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பழமையான வீடு. 70 வருஷம் ஆச்சு இந்த வீடு. இது நான் பிறந்து இருந்தது. என்னோடய அம்மா வந்து இங்கே தான் வளர்ந்துருக்காங்க. ஸோ இந்த வீடோட பெருமையை சொல்லணுன்னா, 70 வருஷத்துக்கு முன்னாடி சிதம்பர நாடார், ஞானகிரி நாடார்னு 2 பேர். அவங்க 2 பேரும் அந்த காலத்திலே வந்து அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுற லேபர்ஸ்க்கு வந்து தனித்தனியாக குவார்ட்டர்ஸ் வந்து கட்டியிருக்கிறாங்க. நம்ம சிவகாசி அப்படின்னு நினைக்கிறோம். சிவகாசி அப்படின்னா இது வந்து ஒரு கிராமம் அந்த மாதிரி நினைக்கிறோம். அது வந்து ஒரு குட்டி ஜப்பான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நான் சொல்கிறது 70 வருஷம் 80 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் வந்து அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுற லேபர்ஸோட கஷ்டத்தை உணர்ந்து அவங்களுக்காக ஒரு 66 வீடு, ஒரு 50 வீடுன்னு சொல்லி அழகாக ஒரு லே அவுட் போட்டு அதுக்கு காமனாக ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் அது இது எல்லாம் ரெடி பண்ணி அந்த காலத்தில் இந்த சவுத் சைடில் அவங்களுக்காக வந்து குவார்ட்டர்ஸ் கட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த 2 லெஜெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பர நாடார், ஞானகிரி நாடார்னு. ஸோ நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்துருக்கேன். அதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ சிவகாசி டு சென்னை நான் செட்டில் ஆகிருக்கேன். ஆனால் என்னோடய ஊரில் வந்து இந்த 70 வருஷத்து பழமையான வீடு அது இன்னும் அப்படியே தான் வச்சுருக்குறோம். ஓகே, அந்த வீடை வந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம் அப்படிங்கிறத விட ஒரு மாதிரியான உணர்ச்சியோட கலவைகள், அதாவது ஞாபகம் வருதே தான். இதுதான் என்னோட சித்தி, எங்கள் அம்மாவோட தங்கச்சி. என்னை வளர்த்தவங்களே இவங்க தான். என்னோட சித்தி அமிர்தா. அழகா இருக்கீங்க. அமிர்தாவா? அமிர்தா இவங்க பேரு. இவங்க தான் என்னை வளர்த்தவங்க. எனக்கு சின்ன வயசுல அம்மா இல்லைங்கிறதுனால அம்மாவோட தங்கச்சி இவங்க தான் என்னை வளர்த்தாங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் 75 வருஷமா அதே மாதிரி தான் இருக்குது. இந்த ஷெல்ஃபுங்கெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. வீடெல்லாம் இப்போ தான் லைட்டாக டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏதாவது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் 75 இயர்ஸில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இதாக ஆரம்பிச்சது. இவங்களுக்கு இப்போ வந்து 75 வயசு ஆகுது. இந்த மாதிரி பானை அது வந்து துட்டு மாதிரி இருக்கும், துட்டு துட்டா இருக்கும். இந்த பானை வெங்கலண்டா. என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? நீங்க இருந்த டைம்ல இருந்து இந்த குடங்கள்லாம் இப்படியே தான் இருக்கா? ஆமா, சிவகாசியில பாத்தீங்கன்னா தண்ணிக்கு தான் பயங்கர கஷ்டம். தண்ணிக்கு பயங்கர கஷ்டப்படுவோமா. ஸோ சிவகாசியோட அடையாளம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து கந்தக பூமி. ஸோ இங்கே மழை நல்லா பெய்யாது. ஸோ தண்ணியும் பார்த்தீங்கன்னா வெம்பக்கோட்டை இந்த சைடு இருந்து தான் கொண்டு வரணும் தண்ணி. ஸோ தண்ணி வந்து ரொம்ப கஷ்டம். இப்போவும் பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி விடுவாங்க. ஸோ இவங்க பாருங்க, ஃபுல் இதில் எல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுப்பாங்க. தொட்டிலாம் கட்டி அதில் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு, ஸோ தண்ணியை வந்து அவங்க ரொம்ப சிக்கனமாக தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஊரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தண்ணி ரொம்ப, நான் இருக்கும்போது தண்ணியே வராது. இப்போ வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வந்து இந்த சிவகாசி கார்பரேஷன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வருது, தண்ணி வருது. ஸோ இதெல்லாம் பாருங்க, அந்த காலத்தைய பெட்டி பூட்டுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம். இதுக்கப்புறம் வந்த ஜென்ரேஷன்லாம் பல அடுத்த வீடுங்கள்லாம் கட்டிட்டாங்க, மேலே மேலே கட்டிட்டாங்க. சித்திக்கு வந்து இந்த வீடு வந்து அப்படியே பிடிச்சிருக்கனால எங்களால் இதை ஒன்றுமே பண்ண முடியல. ஓகே, அவங்களோட விருப்பத்துக்காக அவங்க இருக்கிற மாதிரியே அவங்க இருக்கிறாங்க.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் இது மேலே ஏறி விளையாண்ட காலங்கள் ரொம்ப அதிகம். நாவல் பழம் மரம் இருக்கும், அந்த மரத்தில் போய் நாவல் பழம் பறிக்கிறதுக்காக இந்த ஓடு மேலெல்லாம் ஏறி அவ்வளோ ஓடி இருக்கும். பட்டு ஒரு லேபர்ஸ்க்கு கட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லை. சரி, நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது வந்து 75 இயர்ஸ் ஓடு. 75 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஓடு இன்னைக்கு வரைக்கும் ஒரு கிராக் கிடையாது. இதில் எத்தனை தடவை எல்லோரும் ஏறி ஓடுனீங்க? இதில் நாங்கள்லாம் எவ்வளோ ஓடி ஆடி விளையாண்டுருக்குறோம். 75 இயர்ஸாக இருக்குது இந்த ஓடு, ஒரு கிராக் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து லேபர்ஸ்க்கு கட்டி கொடுக்கறது ஏதோ அப்படிலாம் அவங்க கட்டி கொடுக்கல. அந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் எல்லாம் வந்து உண்மையில கையெடுத்து கும்பிடணும் அவங்களெல்லாம். அவங்க பிறந்த மண்ணில் நம்ம பிறந்திருக்கோங்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். அப்போ இந்த லாஃப்ட் வந்து பெருசா இருந்தது. இப்போ என் ஹைட்டுக்கு ஹைட் ஏறி என் ஹைட்டுக்கு வந்துருச்சு ஜன்னலோட லாஃப்ட்டு. ஸோ அப்போ வந்து ஹைட்டாக இருக்கும். ஸோ இங்கெல்லாம் ஒரு பெரிய மரம் இருந்தது. நாங்கள் இந்த காம்பவுண்ட் வால்ல இருந்து எகிரி அந்த மரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடின காலங்கள். நாங்கள் கஷ்டப்பட்டு அரைச்ச உரல் இதுங்க. என்னது? நாங்கள் கஷ்டப்பட்டு அரைச்ச உரல் இது. உரலா? கவுத்தி வச்சிருக்காங்களா? அதை கவுத்தி இப்போ இது மாதிரி வச்சிருக்காங்க. இந்த சைக்கிள் தான் நான் முன்னாடி ஓட்டுவேன். அப்படியா? ஸோ அப்போ நான் ரொம்ப சிக்கன்னு சிறுத்தையாக இருந்தேன், சிறுத்தை குட்டியாக இருந்தேன். இந்த சைக்கிள் ஓட்டுறதை நிறுத்தினாங்க, ரொம்ப பெருத்து பண்ணி குட்டி ஆகிட்டேங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஜிம்மில் போய் சைக்கிள் ஓட்டுறோம். பட் நான் வந்து இங்கே தான் சைக்கிள் ஓட்டிருக்கேன். போயிடுவீங்களா? வந்துடுமா? இப்படி நல்லா ஓட்டணும்னா சாமிக்கு இரு, நல்லா வர்ற ஃபுட்டேஜ் ஆகிடு. இப்ப பாரு சரி, இந்த சைக்கிளில் தான் நாங்கள் அரைப்படல்னா உங்களுக்கு தெரியுமா? இப்போல்லாம் சின்ன வயசுல 3 வீல் வச்சு நீங்கள்லாம் சைக்கிள் ஓட்டுறீங்க, நாங்களாம் அப்படி இல்லை. அரைப்படல்னா இந்த மாதிரி பேலன்ஸ் இல்லாத சைக்கிளை வச்சு ஒத்த காலம் வச்சு இப்படியே அடித்து பேலன்ஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணி தான். No, it's not a cycle. Yes. You do reflect and reflect to cycle. நீங்கள் இருக்கும்போது டிவி கேபிள் அது எதுவும் இருந்திருக்காதுல்ல? அப்போ உங்களோட இருக்கும்போது டிவி இதெல்லாம் கிடையாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் சின்ன பிள்ளை, ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருப்போம். அப்போல்லாம் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் வந்து மேட்ச் பாக்ஸ்லாம் ரொம்ப தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மேனுவலாக மேட்ச் பாக்ஸு, மேட்ச் ஃபேக்ட்ரிஸ் இங்கே நிறையா இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா கிராக்கர்ஸ் ஃபேக்ட்ரி இருக்கும். அப்புறம் ஊதுபத்தி செய்கிறது, விசிறி, எல்லா தொழிலுமே இங்கே வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் இங்கே வந்து மல்டி மில்லியனர்ஸ் கூட இங்கே வந்து சின்ன குடிசையில் இருப்பாங்க, அந்த மாதிரி தான். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஊராக இருந்தது குட்டி ஜப்பான். இப்போ வந்து நிறையா க்ரீன் இண்டியா அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் இப்போலாம் நம்ம வெடிக்கிறது இல்லை. ஸோ அதனால் நிறைய வெடி, அப்புறம் சீனாலேருந்து பட்டாசு வாங்கினாங்கன்னு சொல்லி அதனாலலாம் நிறைய தொழில் வந்து இங்கே முடக்கம் ஆயிடுச்சு. அப்புறம் மேட்ச் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேனுவலே கிடையாது, இப்போ வந்து ஃபுல்லாக மிஷின் தான். ஸோ அதனால் நிறைய பேருக்கு தொழில் பாதிக்கப்பட்டுருச்சு. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழைய ஆளுங்கள்லாம் மூவ் பண்ணி வெளியே போயாச்சு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ஆனாலும் சிவகாசி அப்படிங்கிறது எல்லாராலையும் முடிஞ்சால் அவங்கவுங்க ஊருக்கு, சொந்த ஊருக்கு போய் அடிக்கடி போய் பாருங்கள். ஏன்னா அங்கே இருக்க ஜீவன்களும் உங்களெல்லாம் தேடுவாங்க ரொம்ப. உள்ள பார்த்தோன்னா கிளாஸ் நடக்குது.